வணக்கம். இன்னைக்கு தலைவாழை விருந்தில் ஸ்ரீவல்லிபுத்தூர் பால் அல்வா எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம். பால் அல்வா செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு 1 லிட்டர் பாலை நல்லா காய வைக்கணும். பொங்குற வரைக்கும் மட்டும்தான் பெருசாக வைக்கணும். அதுக்கப்புறம் அனல்லையே வச்சு காய வைக்கணும். பால் அல்வா செய்கிறதுனா நான் காலையில் டீ போடும் போதே பாலை காய வச்சுருவேன். அப்போ இது எப்படி செய்கிறதுக்கு ஒரு 3 மணி நேரமாவது ஆகும். இதுக்கு அடுத்து தேவையான டெய்லி பாலை காய வைக்கும் போது அந்த ஆடையை இப்படி வடிகட்டி வச்சிடணும். அதை அப்படியே ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரீசரில் சேர்த்துக்கிட்டே வரணும். அந்த பாக்ஸை வெளியே எடுக்கவே கூடாது. அட்லீஸ்ட் ஒரு 15-20 நாளாவது அந்த ஆடையை சேர்த்ததுக்கப்புறம் அதை நம்ம என்னைக்கு பால் அல்வா செய்கிறோமோ அப்போ தான் அந்த ஆடையை வெளியே வைக்கணும். இதை நல்லா வாஷ் பண்ணணும். பால் காஞ்சதுக்கப்புறம் வாஷ் பண்ணுவோம். பால் காப்பதத்துக்கு நல்லா வத்திருச்சு. இது ரைஸ் குக்கர் சட்டினால் பிடிக்காமல் இருக்குது. நீங்கள் சில்வர் சட்டியில் கிண்டிங்கன்னா பிடிச்சிரும். உங்கள்கிட்ட ரைஸ் குக்கர் சட்டி இல்லை அப்படின்னா சட்டியில் போட்டு அடிகனமான சட்டியில் போட்டு கிண்டுங்க. இதுக்கு மேலே இதில் நம்ம பாலாடை போட்டோம்னா பிடிச்சிரும். அதனால் இப்போ இந்த நான்ஸ்டிக் சட்டிக்கு இப்போ நான்ஸ்டிக்கில் மாற்றியாச்சு. கிண்டி விட்டுட்டே இருக்கணும், இல்லைன்னா பிடிச்சிரும். அடியில் நான்ஸ்டிக்காக இருந்தாலுமே பிடிச்சிரும். நான்ஸ்டிக்கில் அந்த மரக்கரண்டி தான் போடணும், இல்லைன்னா அந்த நான்ஸ்டிக்கில் உள்ள இதெல்லாம் ஸ்க்ராட்ச் ஆயிடும். இப்போ என்ன செஞ்சுருக்கோம், ஆடையை சட்டியில் மாற்றி நல்ல தண்ணி ஊற்றிருக்கோம். நல்லா வாஷ் பண்ணி வடிகட்டி எடுத்துக்க போகிறோம். ஆடையை நல்ல தண்ணி ஊற்றி வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ என்ன செய்ய போகிறோம், ஏற்கனவே இந்த பாலும் வத்தினால இதுலேயும் ஆடை இருக்கும். நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். இன்னுமே விடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். நம்ம வாட்டுக்கு வச்சுட்டு போயிடக்கூடாது. அந்த ஆடையை போட போகிறோம். அதோட நான் ஒரு காப்படி அளவுக்கு சீனி போட்டிருக்கேன். பால் ஆடை சீனி எல்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சு. நல்லா வத்திடுச்சு. இதே நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். நல்லா கெட்டி ஆயிடுச்சு. நான் எதுவுமே சேர்க்கவே இல்லை. பால் ஆடை சீனி மட்டும்தான் சேர்த்தேன். அந்த ஆடையிலேயே வெண்ணெய் இருக்கும், அதுலேருந்து அப்படியே நெய் விற்கும். இன்னும் நல்லா கெட்டியாகும். இன்னும் ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் கிண்டோம்னா நல்லா கெட்டியாயிடும். இதுக்கு பசுமாட்டு பால் தான் நல்லாயிருக்கும். பேக்கெட் பால் யூஸ் பண்ணிங்கன்னா அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது. நல்லா ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு. கேரமல் கலர். கேரமல் கலர் வந்துருச்சு. இந்த பதத்தில் இறக்கிடுங்க. சீனி போட்டுக்கிறதுனால கொஞ்சம் லூஸாக இருக்கும். கொஞ்சம் நேரத்தில் நல்லா இருக்கிறோம். நான் பவுலில் மாற்றிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பால்கோவானாலே கண்ணனுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் இன்னைக்கு முதல்ல கண்ணனுக்கு பிரசாதம் படைச்சாச்சு.